ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி என்பது தமிழகத்தினுடைய ஒரு முக்கியமான தொகுதி. காரணம், பன்னாட்டு நிறுவனங்களும் உள்ளூர் தொழில் நிறுவனங்களும் நிரம்பி இருக்கும் தொகுதி இந்த தொகுதி. மேலும் மிக முக்கியமாக அம்பத்தூர் தொழில்பேட்டை, மீனம்பாக்கம் விமான நிலையம், தாம்பரம் மெப்ஸ் ஏற்றுமதி வளாகம் என தொகுதியில் எங்கு திரும்பினாலும் தொழில்பேட்டைகள் தான் காணப்படுகிறது. அதே போல தொகுதி முழுவதும் ஆட்டோமொபைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் மற்றும் பல்வேறு சிறு குறு தொழில்கள் ஆயிரக்கணக்கிலே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலிலே பாராளுமன்ற வெற்றி வேட்பாளர் என்பது மத்திய அரசோடு ஒத்த கருத்துடைய வேட்பாளர் தேவை என்பது இந்த பகுதி தொகுதி மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே சைக்கிள் சின்னத்திலே பிரதமர் மோடி அவர்களது ஆசியோடு போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளருடைய PN வேணுகோபால் அவர்கள் சைக்கிள் சின்னத்திலே வெற்றி பெறுவது என்பது இந்த தொகுதியினுடைய வருங்கால வளர்ச்சிக்கு அடித்தளம் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. மேலும் இந்த தொகுதி மத்திய அரசினுடைய நேரடி பார்வையிலே மென்மேலும் வளரக்கூடிய உயர்ந்த சூழல் இருக்கிறது. இங்கே தொகுதியிலே இருக்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகமாக வாங்கி கொடுப்பதற்கான வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்துவோம். அதிலே மாற்று கருத்தே கிடையாது. அத்தகைய நிலையிலேதான் நாங்கள் இந்த தொகுதியிலே உறுதியோடு போட்டுவிடுகிறோம். தொகுதி மக்களை பொறுத்தவரையிலே இந்த முறை வெற்றி வேட்பாளர் மத்திய அரசோடு ஒத்த கருத்துடைய வேட்பாளர் தேவை. அதன் அடிப்படையிலே 100% தொகுதியினுடைய மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்கு என்று நினைக்கிறார்கள். அதனை முழுமையாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே ஜனநாயகம் தான் வெல்லும், பரநாயகம் வெல்லாது. ஆட்பலம், அதிகார பலம், பணபலம் எல்லாம் நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படைத்தன்மைக்கு தோற்று போகும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. காரணம், 3வது முறை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது வெற்றி என்பது நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய உயர்வுக்கு எடுத்துக்காட்டு. இந்தியாவினுடைய மிக சிறப்பான முறையிலே பாதுகாப்புக்கு உறுதி கொடுக்கும் வகையிலே அமையும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதுதான் வாக்காளருடைய எண்ணமாக இருக்கிறது, சிந்தனையாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே இந்த முறை மத்திய அரசுக்கு, மோடி தலைமைக்கு ஒத்த கருத்துடைய வேட்பாளருக்கு தமிழகத்திலே 39 தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இப்போ எதற்கு டிஎம்கே கூட்டணி வேட்பாளர் அதிமுக வேட்பாளரை கூட விட்டுறலாம், ஆனா பிஜேபி தமாக கூட்டணி வச்சிருக்கவங்கள ஓட ஓட அடிக்கணும், உங்களுடைய தேர்தல் அதற்கு காரணம் மக்களுடைய எண்ணோட்டங்கள் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. எங்களுடைய வெற்றி உறுதி என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். பொறாமையின் அடிப்படையிலே இது போல காழ்ப்புணர்ச்சியோடு பேச தொடங்கி இருக்கிறார்கள். இதற்கும் தேர்தல் நாளிலே மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. புரியல. டெபாசிட் இழக்கிறது, அதுல போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் தமிழகத்தில் இன்றைக்கு, எங்களுக்கு அல்ல. அந்த அளவுக்கு மக்கள் விரோத போக்கை கையாண்டு இருக்கிறார்கள். மக்கள் அவர்கள் மீது மிகுந்த கோபத்தில் இருக்கிறார்கள். 10 வருஷத்துல தொகுதியில ஒன்னும் நிறைவேற்றதுனாலதான் எங்களுடைய வெற்றி உறுதியாக இருக்கிறது. எங்களுடைய தொகுதியை பொறுத்தவரையிலே இன்றைய தொகுதியினுடைய சிறு குறு தொழில் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு அடித்தளமே மத்திய அரசு தான் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. பிரதானமான பிரச்சனை
கூட்டணினா என்ன, அதுக்கு உங்க தீர்வு என்ன வச்சிருக்கீங்க? இரண்டு தான். நாட்டினுடைய பாதுகாப்பு, அதற்கு விடை நரேந்திர மோடி. பொருளாதார உயர்வு, அதற்கு விடை நரேந்திர மோடி. இந்தியாவுக்கு ஒரு பலமான தலைமையின் அடிப்படையிலே ஒரு வேட்பாளர் இருக்கிறார் என்றால் அதனுடைய வெற்றி வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணி நரேந்திர மோடி. தலைமை இல்லாமல் வால் மட்டும் ஆடிக்கொண்டிருக்கிறது என்றால் அது தலைமை இல்லாத இந்தி கூட்டணி தான். அந்த கூட்டணி மீது மக்களுக்கு ஒருபோதும் நம்பிக்கை கிடையாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.